சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ் பங்கேற்ற கல்லூரி விழாவில் முதலில் கிறிஸ்தவ பாடலும் அதன் பிறகு தமிழ்தாய் வாழ்த்தும் பாடப்பட்டதால் புதிய சர்ச்சை எழுந்துள்ளது. சென்னை YMCA உடற்கல்வியியல் கல்லூரியில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் ராஜேஷ் விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்தார். முன்னதாக விழாவில் கிறிஸ்தவ பாடல் பாடப்பட்டது. அதன் பிறகு தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. தமிழக அரசு நிகழ்வுகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை உறுதி செய்யும் விதமாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தீர்மானம் நிறைவேற்றினார். ஆனால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மறுநாளே அதனை மீறும் விதமாக அமைச்சர் ராஜேஷ்குமார் பங்கேற்ற விழாவில் கிறிஸ்தவ பாடல் முதலில் பாடப்பட்டு பிறகு தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றது அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. கல்லூரி நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து இரண்டாவதாக பாடப்பட்ட விவகாரம் தொடர்பாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அமைச்சர், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு பள்ளிகளில் நடக்கும் விழாக்களில்தான் தமிழ்தாய் வாழ்த்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என பதிலளித்தார். முதலிடம் கொடுக்கணும்னு சொன்னோம். ஆனால் நீங்கள் இன்னைக்கு பங்கேற்றிருக்க இதில் ரெண்டாவது தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இல்லை தமிழ்தாய் வாழ்த்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். தெளிவாக சொல்லியிருக்காங்க. பொது நிறுவனங்கள், நம்முடைய அரசு பள்ளிகள், அரசு அலுவலகங்கள், இப்படிப்பட்ட இடங்களில் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல தொடங்க. இங்கேயும் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல தொடங்கப்பட்டது. இது YMCA ஒரு கல்லூரி. அவங்க ஒரு கிறிஸ்டியன் அந்த இதுக்கு உட்பட்டு வர்றதுனால முதல்ல ஒரு ஜெபத்தை ஏற்கெடுக்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடினாங்க. முதல்ல பாடினது தமிழ்தாய் வாழ்த்து.